காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கலரிக்கறி எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி அகனிக்கறியும் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அகனிக்கறியை பொறுத்த வரைக்கும் அப்படியே நெய்ச்சோருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அகனிக்கறியில் பிரியாணி பண்ணுவோம், அதுவும் அட்டகாசமாக இருக்கும். அகனிக்கறியில் இடியாப்பா பிரியாணியும் பண்ணுவோம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா ஃபேஸ்புக் அல்லது யூடியூப் சேனலில் நீங்கள் பாருங்கள். காயல் சமையலில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அகனிக்கறி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். காரம் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால அட்டகாசமாக இருக்குங்க. கலரிக்கறியும் சரி அகனிக்கறியும் சரிங்க, ரெண்டுமே வந்து தேங்காய் எண்ணெய் நெய் அதில் செய்யும்போது சுவை வந்து தனியாக தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து மட்டன் வந்து நம்ம தேங்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கசகசா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மொத்தமாக ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம கிரேவி வைக்கிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அகனிக்கறி காயல்பட்டினத்தில் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.